இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஃபார்ம்லேண்டு ஒரு 30 சென்ட் சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோங்க. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிடிசிபி லே அவுட்டை ஒட்டியே பஞ்சாயத்து டிடிசிபி 30 அடி பஞ்சாயத்து வழி மேலேயே ஒரு 30 சென்ட் சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வர்ற வீடியோஸ் எல்லாமே அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பூமியை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். 30 சென்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 நாட்டு தென்னை மரம் நல்ல காப்புடன் இருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7 செவ்வள நீர் மரம் நல்ல காப்புடன் இருக்குதுங்க. சைட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தண்ணி வசதியோடு ஒரு போர் போட்டு சப் மோட்டர் போட்டு அருமையாக வச்சுருக்குறாங்க. அதுபோக வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்பராம்பளை தண்ணி பஞ்சாயத்து தண்ணி நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே வருதுங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்லிகைப்பூ செடி, செண்பக செடி, பெருநெல்லிக்காய் செடி எல்லாமே வச்சுருக்குறாங்க. வாங்க வீட்டை பற்றி பார்ப்போம். வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஆங்கில் போட்ட செட்டுங்க. முன்னாடி சிமெண்ட் சீட் போட்டு 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங்கோட சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க. வாங்க உள்ள வீட்டுக்குள்ளே பார்ப்போம். அருமையான ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு சாமி ரூமு, 3 பெட்ரூமு, அருமையான வீடுங்க. நல்லா ஜம்முன்னு பட்டி காத்து பெயிண்ட் பண்ணி நிலவு கதவு எல்லாமே ஜம்முன்னு பண்ணி புது வீடாட்ட வச்சிருக்காங்க. அரண்மனை போல இருக்குதுங்க. அப்படியே வீட்டுக்கு மேவர சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு ரூமு, அதை ஒட்டியே ஒரு ஆடு மாடு கட்டுற மாதிரி ஒரு அருமையான செட்டுங்க. பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 செவ்வல் நீர் மரம் நல்ல காப்பில். அதுபோக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காய்கறி வெள்ளாமை பண்ணுற மாதிரி ஒரு காலி இடம் இருக்குதுங்க. இதில் வந்து காய்கறி வெள்ளாமை கார்டன் மாதிரி பூச்செடிகள் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. சுற்றிலும் ஃபென்சிங் கேட்டுடன் வந்துருங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி என்ஹெச்சில் கிணத்துக்கடவுங்க. கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்டில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில், என்ஹெச்சில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க. சுத்தமான கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, சிங்கிளோட சைனுங்க, லீகலோடு இருக்குதுங்க. ஒரு சென்ட்டு ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க பூமிக்காரரு. பூமியும் ஏரியாவும் பிடிச்சிருந்ததுன்னா அதிலிருந்தும் கம்மி பண்ணி பேசி வாங்கி தரோங்க. நீங்கள் மற்றபடி இந்த பூமி பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. எதாக இருந்தாலும் சொல்லிடலாம். பூமி விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நல்ல முறையாக பேசி அனுசரித்து வாங்கி தர்றோங்க. நன்றி, வணக்கம்.